கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வு இணைத் தலைவர்களான வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், அமைச்சர் டாக்டர் தேவானந்தா ஆகியோரின் தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமானது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண அமைச்சர்கள், வடமாகாண சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளும் பிரசன்னமாகியிருந்தனர். வடமாகாண சபை நடவடிக்கைக்கு மத்திய அரசு இடையூறு விளைவிப்பதாக வடமாகாண முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திக்கும் மாகாணத்துக்கும் இடையில் இருக்கும் உறவு இன்னமும் சரியாக ஒழுங்கு செய்யப்படவில்லை என்பதே எனது கருத்து. மேன்மைதகு ஜனாதிபதி அவர்களை நான் இவ்வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சந்தித்த போது, மக்களின் பிரதிநிதிகள் தற்போது வடமாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் மத்தியால் இதுவரை நிர்வகிக்கப்பட்ட செயல் திட்டங்கள் மக்கள் பிரதிநிதிகளிடமே கையளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவர் பட்டும் படாமலும் தான் பதில் தந்தார். இப்பொழுது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மத்திய அரசாங்க செயல் திட்டங்களில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது. இவ்வாறான செயற்பாடுகள் மக்களின் ஜனநாயக உரிமைகளை பறிப்பதாக அமைவன. அது மட்டுமல்ல, மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மக்கள் தோளில் ஏறி சவாரி செய்வதாகவும் அமைகின்றன. எம்மை நடைமுறைப்படுத்த விட்டுவிட்டு எம் செய்கைகளை மத்திய அரசாங்கம் மேற்பார்வை செய்வதில் எமக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை. பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் முயற்சித்து பார்க்கலாம். முயற்சித்து பார்ப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று சொன்னால், இப்ப தமிழ் சமுதாயத்தை பொறுத்த வகையில் இத்தனை வருடங்களாக பல முயற்சிகளில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். சிலதுகள் கைகூடி இருக்கின்றன, சிலதுகளோ பலதுகளோ கைகூடாமல் இருக்கலாம். வடமாகாண சபையின் நிதி செலவழிக்கப்படாமையினால் திரைசேரிக்கு திரும்பி செல்லும் நிலை காணப்படுவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதன்போது அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவர் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரனுக்கும் இடையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நிலவிய அமைதியின்மையை அடுத்து வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் சபையிலிருந்து வெளியேறினார்.